வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா இல்லை சிக்கன் டோ பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. இந்த ரெசிபி தான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்கே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த சிக்கனில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் அதுவே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சில்லி கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1லேருந்து 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு 1/2 லெமன் அப்படியே அதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். விதையெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. புழிஞ்சிட்டு இதை அப்படியே நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் மேரினேட் ஆகட்டும். இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் செய்கிறது எல்லாமே 1/2 கிலோ சிக்கனுக்கான அளவு. இப்போது அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு, பாத்திரம் நல்லா சூடானதும் அதில் ஒரு 5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இங்கே ஒரு பிரியாணி இலை, ஒரு 1 இன்ச்சு சைஸில் பட்டை, அப்புறம் 4 கிராம்பு, மிளகு ஒரு 5, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இது அப்படியே அதில் சேர்த்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் நான் இங்கே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். மசிஞ்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கணும். இப்போது நம்ம போட்ட தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு நம்ம தயிரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடர்லாம் போட்டு அதை அப்படியே அதில் சேர்த்துக்கலாம். அதை அதில் சேர்த்துட்டு நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் அப்படியே வைக்கணும். வச்சோம் அப்படின்னா இதுவும் நல்லா இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி, அந்த தயிர், அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதை அப்படியே இதில் சேர்த்துடலாம். அடுப்பை ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ அப்படியே சைடில் ஒரு 1/2 வெங்காயம் 1/2 தக்காளியை வெட்டி இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி 4 பீஸாக வெட்டி இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் ஒரு 4 பீஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறேன்.
இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன பேனாக இருந்தாலும் சரி பெரிய பேனாக இருந்தாலும் சரி ஒன்று எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணி, எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பச்சை மிளகா, நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளி, அப்புறம் அந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு, உங்கள்கிட்ட தனியா இருந்துச்சுன்னா அதை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வச்சுருக்கேன், அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்து இதை அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணிடுங்க. இந்த மாதிரி இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சிக்கன் எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியேறி அந்த சிக்கனும் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே இந்த தண்ணிலாம் வற்றி அது கிரேவி ஆகிற அளவுக்கு வேக விட்டுடலாம். இப்போது நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த மசாலா வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் அடுப்பை லோ பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் அந்த ஹெர்ப்ஸ்லாம் போட்டு அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே நான் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை லைட்டாக அப்படியே தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு கரம் மசாலா கொஞ்சமாக அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டுருங்க. இங்கே கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அப்படியே மேலே தூவிடலாம். உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம், இல்லை கொத்தமல்லி போடணுன்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான தாபா ஸ்டைல் சிக்கன் மசாலா இல்லை சிக்கன் தோ பீஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம், அது ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மறக்கவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி இன்னும் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு டிஷ்ஷஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதே மாதிரியான டிஷ்ஷஸும் உங்களுக்கு நான் செஞ்சு போடுவேன். தேங்க்யூ.